மட்டீஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஹாண்டட் ஹவுஸை பற்றின ரியல் லைஃப் ஹாரர் ஸ்டோரி தான். அமெரிக்காவில் சிவில் வார் முடிஞ்ச டைமில் சிவில் வாரில் ஒரு ஹையஸ்ட் ரேங்க்ல இருந்த ஒரு ஆஃபீஸர் தன்னோட சொந்த ஊரான ஒகாயோவில் தனக்குன்னு ஒரு மேன்ஷன் கட்டி அங்கே வந்து தன்னோட ஃபேமிலியோட வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அந்த ஊரில் ஒரு மேன்ஷனும் கட்டுறாரு. மேன்ஷன் கட்டி அந்த இடத்துல குடியேறும்போது அவர் தன்னோட சில ஸ்லேவ்ஸையும் அழைச்சிட்டு வர்றாரு. அந்த டைமில் அமெரிக்காவில் இருந்த லா படி அப்போ வந்து ஸ்லேவ்ஸ் அபாலிஷ்மெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது ஸ்லேவ்ஸ் வச்சுக்கிறது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் இவர் வந்து ஒரு ஹையஸ்ட் ரேங்க் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் யாரும் வந்து இவரை கண்டுக்கல, இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அப்படின்னு கண்டுக்கல. ஆனாலும் இவர் வந்து அவரோட ஸ்லேவ்ஸை நடத்தக்கூடிய விதம் வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருந்துச்சு. எப்படின்னா அவங்கள வந்து ஒழுங்காக சாப்பாடு போட மாட்டார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கையிலையும் கால்லையும் வந்து விலங்குகளோட தான் வந்து வேலை பார்க்கணும். கையிலையும் விலங்கு பூட்டியிருப்பாங்க, கால்லையும் விலங்கு பூட்டியிருப்பாங்க. அதோட தான் அவங்க வந்து தினமும் வேலைகளை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கான இடம் கூட சரியாக இருக்காது. கழிப்பறை வசதி இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து அவங்க தங்கணும். அண்ட் அந்த மட்டீஸ் மேன்ஷனோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா 2 காம்பவுண்ட் வால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வால் அண்ட் செகண்ட் காம்பவுண்ட் வாலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸில் தான் அந்த ஸ்லேவ்ஸ் வந்து தங்கியிருப்பாங்க. அதுக்கு அந்த 2 காம்பவுண்ட் வாலையும் தாண்டி போனால் தான் மட்டீஸ் மேன்ஷனுக்குள்ளே போக முடியும். இதுதான் அந்த மட்டீஸ் மேன்ஷனோட அமைப்பு. இப்போது அந்த ஸ்லேவ்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்லேவ்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஸ்லேவுக்கு வந்து தன்னோட வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வருது. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் இவருக்கு ஸ்லேவாக இருக்கணும், ஸ்லேவ் அபாலிஷ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து நம்மளை மாதிரி ஸ்லேவ்ஸாக இருந்தவங்க எல்லாருமே சுதந்திரமாக இருக்கும்போது நம்ம ஏன் ஸ்லேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெறுப்பு வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தினமும் நைட்டு அந்த 2வது காம்பவுண்ட் வால் கிட்ட ஒரு டனல் தோன்றாரு. நேராக மட்டீஸ் மேன்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி தினமும் நைட்டு லைட்டெல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டனல் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே அந்த டனலை தோண்டியும் முடிச்சிடுறாரு. தோண்டி முடித்த உடனே ஒரு நாள் நைட்டு நல்லா மிட் நைட்டில் எல்லோரும் அசந்து தூங்கும்போது அந்த டனல் வழியாக மட்டீஸ் மேன்ஷனுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருந்த ஒரு ஷார்ட் கன்னை எடுத்து அந்த வீட்டில் இருந்த எல்லோரையும் வந்து கொன்னுறாரு. அவங்களோட ஓனர், அந்த ஓனரோட ஒய்ஃப் அண்ட் அவங்களோட 2 குழந்தைங்க எல்லாரையும் வந்து கொன்னுறாரு. மறுநாள் காலையில் இந்த கொலையை பற்றி தெரிய வரும்போது அங்கே இருந்த மக்கள் யாருமே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் விட்னஸ் சொல்ல வரல. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லேவ்ஸை வந்து மட்டி வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இனிமேலாவது அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும், எல்லா ஸ்லேவ்ஸுமே வந்து தப்பிச்சு போயிட்டாங்க, ஸோ அவங்க எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து யாருமே விட்னஸ் சொல்லலை. அண்ட் போலீஸும் அதை வந்து ஒரு அன்சால்வ்டு கேஸாக வச்சிடுறாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து அமெரிக்கா வந்து வேற ஒரு கண்ட்ரியாக, அதாவது கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷனுக்கு அப்புறம் வேற ஒரு கண்ட்ரியாக உருமாறும்போது அந்த வீடு வந்து ஒரு ஹாண்டட் ஹவுஸுங்கிறதுனால யாருமே வாங்காமல் இருக்கிறதுனால பேங்க் வந்து முன்னாடி வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக ஒரு ஆக்ஷன் நடத்துகிறாங்க. அந்த ஆக்ஷனில் அந்த வீட்டை வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த வீட்டை வாங்கின ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு நாள் அந்த வீட்டுக்கு குடியேற வராங்க. ஒரு 5 பேர் கொண்ட ஃபேமிலி. ஸோ அதை பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே, இந்த வீட்டுக்கு வந்து விடிவு காலம் வந்துருச்சு அண்ட் இந்த ஏரியாவும் இனிமேல் வந்து ஒரு இருண்ட ஏரியாவாக இருக்காது, புதுசாக ஒரு ஃபேமிலி வந்துருச்சு அண்ட் இனி வந்து எல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனாங்க. அதுலேருந்து வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. பூட்டின கதவு பூட்டின மாதிரியே இருக்குது. 7 நாள் ஆகுது, 8 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகியும் அந்த வீட்டிலேருந்து யாருமே வெளியே வரல. ஸோ இப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து டவுட் படுறாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கலாம், ஃபேமிலியோடு இருக்கலாம், யாராவது ஒருத்தராவது வெளியே வரணும், வேலைக்கு போகணும். சரி வேலைக்கே போகலனாலும் பூட்டின கதவு பூட்டின மாதிரியா இருக்கும், 10 நாளாக எப்படி உள்ளே இருப்பாங்க, சாப்பாட்டு கூட எதுவும் வாங்க வெளியே வரலையே அப்படி சொல்லி டவுட் ஆகிட்டு போலீஸுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் வந்து அந்த மட்டீஸ் மேன்ஷனுக்கு எதிர்த்த வீட்டில் ஆப்போசிட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி வந்து மட்டீஸ் மேன்ஷனுடைய 2nd ஃப்ளோரில் இருந்து ஒரு பெண்மணி விண்டோவிலேயே எட்டி பார்க்குறாங்க. அவங்க வந்து சும்மா சைட் சீயிங் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியுது. உடனே அவங்க மற்றவங்கட்டலாம் சொல்கிறாங்க, எல்லோரும் உள்ளதான்ப்பா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு லேடி வந்து வெளியே பார்க்குறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மற்றவங்க வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் விட்டுறாங்க. அந்த ஆப்போசிட் வீட்டில் அந்த லேடியை பார்த்தாங்க இல்லையா, அந்த பெண்மணி வந்து தினமும் பார்க்குறாங்க. அந்த பெண்மணி அதே இடத்துல நிற்கிறாங்க, அதே மாதிரி பார்க்குறாங்க. சில நேரம் வந்து அந்த பெண்மணிக்கு அவங்க வந்து இவங்களை பார்க்குற மாதிரியே தெரியுது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்காங்க, இருந்தாலும் வந்து விட்டுறாங்க. அப்படியே வந்து தினமும் பார்த்து கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது. 15 நாளாக அந்த பெண்மணி அதே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்களே, என்ன காரணமாக இருக்கும், ஒருவேளை உள்ள நிஜமாவே ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி வந்து கால் பண்ணுறாங்க. இவங்க தனியாக வந்து போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க, 911 கால் பண்ணி
இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து மட்டீஸ் மேன்ஷன்லேருந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க. தினமும் பார்க்குறாங்க, அதே இடத்துல நிற்கிறாங்க. ஸோ சம்திங் சஸ்பீஷியஸ், ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு 911 வந்து கால் பண்ணுறாங்க. இப்போ வந்து 911 வராங்க. வந்துட்டு டோரை வந்து நாக் பண்ணி பார்க்குறாங்க, யாருமே ஆன்சரே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் யாருமே வரலன்னொடனே டோரை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னா, மட்டீஸ் மேன்ஷனுக்கு புதுசாக வந்து அந்த 5 பேரும், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேருமே ஒரே ரூமில் ஒரே ஒயிட் கலர் நைட் கவுன் போட்டு தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. அண்ட் அந்த ஜன்னல் வழியாக பார்த்த லேடி அவங்க வந்து ஜன்னல் ஓரமாக தூக்கு மாட்டிக்கிட்டதுனால தான் அவங்க வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட் அவங்க வந்து அந்த இடத்துல நிஜமாகவே தூக்கு மாட்டி தான் தொங்கிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க தூக்கு மாட்டி 17 நாள் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட பாடி வந்து டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி அண்ட் அடாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க வந்து தூக்கு மாட்டினதுனால தான் வந்து இறந்துருக்காங்களே தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை, வேறு யாரும் காரணம் இல்லை, கொலையும் இல்லை அப்படி சொல்லி ரிப்போர்ட் வருது. ஒரு பக்கம் வந்து இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து சூசைட் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே போன அந்த 5 பேரும் ஏன் வந்து உடனே வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு பதிலாக என்ன வருது அப்படின்னா, மட்டீஸ் ஃபேமிலி, அந்த கொடூரமான அந்த ஓனர் அண்ட் அவங்களோட ஃபேமிலி தான் இதுக்கு காரணம். சிவில் வாரில் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட ஃபேமிலியோட வாழணும் அப்படின்னு நினச்ச அந்த மட்டி வந்து கொலை செய்யப்பட்டது. அவர் வந்து அந்த வீட்டுக்கு வர யாரையுமே உயிரோட விட மாட்டாங்க, நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, அவங்க தான் கொன்னாங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்து பரவுது. அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட அந்த 5 பேரோட மர்டரோட மேட்ச் ஆகிறதுனால யாருமே அந்த வீட்டுக்குள்ளே போக பயப்படுறாங்க. இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, அந்த வீட்டோட வாசலில் இந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப உயிரோட வெளியே வர மாட்டீங்க அப்படிங்கிற போர்டை வைக்கிற அளவுக்கு வருது. அண்ட் இப்போது அந்த மேன்ஷனோட ஓனர்ஸாக இருக்கிறவங்க கையில் ஷாட்கனோட 2 பேரை வந்து வேலைக்கே போட்டிருக்காங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டோட ரெப்புடேஷன் இன்னும் மோசமாக போகாமல் இருக்கிறதுக்காக, யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலைக்கே போட்டிருக்காங்களாம். எது எப்படியா இருந்தாலும் அந்த 5 பேர் ஏன் இறந்தாங்க அப்படிங்கிற மிஸ்ட்ரி இன்னை வரைக்கும் வந்து ஒரு அன்சால்வ்டு கேஸாக தான் இருக்குது. அவங்களோட சூசைட் அப்படின்னு சொல்லி அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தாலும் கூட ஏன் சூசைட் பண்ணாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் நெருக்கடியோ எந்த ஒரு இதுவுமே இல்லை, இருந்தாலும் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது.